இந்த மாறனோட அசுரத்தனமான காதலுக்கு முன்னாடி என் ஜமீன் திமிரான ஏன் என்னால நிமிர்ந்து நிக்க முடியலன்னு எனக்கே தெரியலையே என்று தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு தனக்குள்ளேயே உருகினாள் வெண்பா. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு மாபெரும் நிழல் போல வந்து நின்றான் மாறன். அவனது வெள்ளை நிற பருத்தி சட்டையும் வேட்டியும் அந்த நிலவொளியில் அலாதியாக பிரகாசித்தன. அவன் அவளது நடுங்கும் தோள்களை தன் பெரிய கைகளால் மெதுவாக பற்றினான். அவனது கைகளின் வெதுவெதுப்பு அவளது உடம்பிற்குள் ஒரு புதிய சிலிர்ப்பை உண்டாக்கியது. வெண்பா திடுக்கிட்டு திரும்பி அவனது கைகளை தட்டிவிட்டவள், மாறன், கையை எடுடா. நைட் நேரத்துல என்கிட்ட உன் புருஷன்ற அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்காத என்று ஆத்திரத்தோடு கத்தினாள். ஆனால் மாறன் அவனது பிடியை விடவில்லை. அவளது மென்மையான இடையை பற்றி அத்தனை அழுத்தமாக தன் மார்போடு சேர்த்து இழுக்க அவளது புடவையின் முந்தானை காற்றில் பறந்து அவனது முகத்தை தீண்டியது. வெண்பா, நீ எவ்வளவு வேணாலும் அழுடி, ஏன் என்னை வெறுக்கிற மாதிரி கூட நடி. ஆனா இன்னைக்கு காலையில உங்க மாளிகை கூடத்துல வச்சு என் இதழ்கள் உன் இதழ்களை தீண்டின அந்த ஒரு நொடியில உன் உடம்பு மனசும் எனக்கு கட்டுப்பட்டு நின்னதை நான் மறக்க மாட்டேன்டி. நீ என்னதான் வெளியே உங்க ஜமீன் பெருமையை பேசினாலும் உள்ளுக்குள்ள இந்த மாறனோட நினைப்பு தான் உனக்கு இருக்கு. நாளைக்கு காலையில உங்க ஜமீன் குடும்பமே திரண்டு வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இந்த மாறனோட அந்த புறத்துல நீ எனக்கு மனைவியா முழுமையா அடி எடுத்து வைக்கிறது உறுதிடி என்று அத்தனை ஆழமான மிரட்டலோடும் காதலோடும் கூறிய மாறன் அவள் சற்றும் எதிர்பாராத அந்த நொடியில் அவளது தாடையை அத்தனை இறுக்கமாக பற்றி தூக்கி அவளது இதழ்களோடு தன் இதழ்களை அத்தனை ஆக்ரோஷமாகவும் ஆழமாகவும் பொருத்தி ஒரு இதழ் முத்தத்தை பதித்தான். வெண்பா அதிர்ச்சியில் மாறனின் மார்பை முட்டித்தள்ள முயன்றாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. ஆனால் அவனது இதழ்களின் அந்த உக்கிரமான வெப்பமும் அவளது கழுத்தில் இருக்கும் அவன் கட்டிய தாலியும் அவளை முற்றிலும் முடக்கியது. சிறிது நேரத்தில் அவளையும் அறியாமல் அவளது கைகள் மாறனின் சட்டையின் தோள்களை இறுக்கமாக பற்றி கொள்ள அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவனது கன்னங்களை நனைத்தது. ஒட்டுமொத்த ஜமீன் கௌரவத்தின் வேலியும் அவளது கோபமும் அந்த நள்ளிரவு முத்தத்தில் தவிடு பொடியாகி போயின. மெதுவாக அவளது இதழ்களிலிருந்து விடுபட்ட மாறன் மூச்சிறைக்க அவளது பயந்த முகத்தை பார்த்து தன் கர்வ புன்னகையை வீசினான். அவளது இதழ்களில் அவனது முத்தத்தின் ஈரமும் காதலின் செந்நிறமும் அப்பட்டமாக தெரிய, இனிமே நீ இந்த மாறனோட அசைக்க முடியாத பேரரசிடி என்று அத்தனை காதலோடும் கர்வத்தோடும் கூறிவிட்டு அவளை தன் கைகளில் அள்ளி படுக்கையை நோக்கி அழைத்துச் சென்றான் மாறன். நள்ளிரவின் அந்த உக்கிரமான இதழ் தீண்டலுக்கு பிறகு வெண்பாவின் ஒட்டுமொத்த உடம்பும் பயத்தாலும் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பாலும் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது எதிர்ப்புகளையும் கதறல்களையும் தன் ஒற்றை முத்தத்தால் அடியோடு நசுக்கிய மாறன் அவளது மென்மையான உடலை தன் கைகளில் அள்ளி அத்தனை ஆக்ரோஷமாகவும் காதலோடும் படுக்கையை நோக்கி தூக்கிச் சென்றான். அவளது புடவையின் முந்தானை அவனது கைகளில் சுருண்டு கிடக்க அவனது மார்பின் பலமான துடிப்பு அவளது கன்னங்களில் அப்பட்டமாக தட்டியது. படுக்கையின் மேல் அவளை மெதுவாக கிடத்திய மாறன் அவளது முகத்திற்கு நேராக தன் இரு கைகளையும் ஊன்றி அசைவற்று நின்றான். அவனது டிஷர்ட்டில் இருந்து வெளிப்பட்ட அந்த ஆண்மையின் நறுமணம் அவளது நாசிகளை தொலைத்தது. மாறன் தன்னை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறான், தன் சம்மதம் இல்லாமல் தப்பாக நடந்து கொள்ள போகிறான் என்று நினைத்த வெண்பாவின் நெஞ்சு பயத்தில் தடதடவென்று அடித்துக் கொள்ள அவளது ஜமீன் திமிர் மீண்டும் தலை தூக்கியது. டேய் மாறன், விலகி போடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? பலவந்தமா தாலி கட்டினதுனால நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவேன்னு நினைச்சியா? என் சம்மதம் இல்லாம நீ என் உடம்ப தொட்டா நான் செத்து போயிடுவேண்டா மிருகமே, தள்ளி போடா என்று அவள் தன் இரு கைகளாலும் அவனது மார்பை தள்ளி ஆத்திரத்தோடு கத்தினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து படுக்கையை நனைத்தது. ஆனால் மாறன் அவளது கைகளை அத்தனை லாவகமாக பற்றி தடுத்து அவளது ஆக்ரோஷத்தை அடியோடு அடக்கியவன் அவளது கோபமான முகத்தையே சில வினாடிகள் உற்று பார்த்துவிட்டு அவளை தன் பக்கமாக இழுத்து தன் அகன்ற பலமான மார்பின் மேல் அப்படியே போட்டுக்கொண்டு அணைத்து கொண்டான். அவளது தலை அவனது நெஞ்சில் பதிய அவனது கைகள் அவளது இடையை சுற்றி ஒரு இரும்பு கவசம் போல பூட்டிக் கொண்டன. வெண்பா, கத்தாதடி. இந்த மாறன் ஆக்ரோஷமானவன் தான், ஆனா அநாகரிகமானவன் இல்லடி.
நிச்சயமா உன்னோட முழு சம்மதம் இல்லாம இந்த மாறன் உன்னை எடுத்துக்க மாட்டான். அதனால நீ பயப்படாம இருக்கலாம் என்று அவளது காதோரம் தன் காந்த குரலில் அத்தனை அழுத்தமாக உறுதியாக உரைத்தான் மாறன். அவனது வார்த்தைகளில் இருந்த அந்த அசைக்க முடியாத உண்மை வெண்பாவின் நெஞ்சை ஒரு நொடி உலுக்கியது. ஆனால் அடுத்த வினாடியே மாறன் அவளது முகவாயை தன் விரல்களால் மெதுவாக தூக்கி அவளது கண்களை பார்த்து கர்வத்தோடு புன்னகைத்தவன், ஆனா அதே சமயம் நீ என் பொண்டாட்டின்ற உரிமையில உன்கிட்ட சில சின்ன சின்ன அத்துமீறல்களை இந்த மாறன் கண்டிப்பா செய்வேண்டி. அத நீ வேணும்னு தடுத்து நிறுத்தினாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் உன் பேச்ச கேட்கறதா இல்ல. நீ என் கூட தான் இருக்க, இந்த மாறனோட எல்லைக்குள்ளதான் இருக்கேன்றத நான் எப்பவும் உணர்ந்துகிட்டே இருக்கணும்டி. அதுக்காகத்தான் இந்த அணைப்பு. இப்போ எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா என் மார்புல படுத்து தூங்கு என்று அத்தனை கனிவாகவும் அதே சமயம் கணவனுக்கே உரிய அசைக்க முடியாத பிடிவாதத்தோடும் கூறினான் மாறன். வெண்பா அவனது மார்பில் இருந்து விடுபட மீண்டும் ஒருமுறை திமிர முயன்றார். ஆனால் அவனது அணைப்பின் பலமும் அவனது உடம்பின் வெதுவெதுப்பும் அவளது ஒட்டுமொத்த கோபத்தையும் மெல்ல மெல்ல கரைக்கத் தொடங்கின. அவளது ஜமீன் வேலி அவனது இந்த ஆழமான காதலின் முன்னால் முற்றிலும் பலமிழந்து போயிற்று. வேறு வழியே இல்லாமல் அவனது நெஞ்சின் மீது தன் தலையை சாய்த்து தன் கண்களை மூடி அமைதியாக உறங்கத் தொடங்கினாள் வெண்பா. சிறிது நேரத்தில் அவளது மூச்சுக்காற்று சீராக வருவதையும் அவளது உடல் தன் மார்போடு ஒன்றி உறங்குவதையும் கவனித்த மாறன் அவளது தலையை காதலோடு வருடினான். அவளது அமைதியான முகத்தை பார்த்து கொண்டே அவளை தன் அணைப்பில் இருந்து துளி கூட விலக்காமல் அப்படியே இறுக்கமாக பூட்டியபடி அவனும் தன் கண்களை மூடி அத்தனை நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். இரு துருவங்களின் மௌன யுத்தத்திற்கு நடுவே அந்த நள்ளிரவு அத்தனை நிசப்தமாக உறைந்து போயிருந்தது. மறுநாள் காலை மேற்கு தொடர்ச்சி மலையின் பின்னணியில் அதிகாலை 5 மணிக்கான செவ்வானம் மெல்ல மெல்ல பிரிய ரத்தின மஹாலின் அந்த புற அறைக்குள் மார்கழி பனிமூட்டம் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. படுக்கையின் ஓரமாக அமர்ந்து தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வெண்பா. அவளது புடவை லேசாக கலைந்திருக்க அவளது கூந்தல் தோள்களில் சரிந்து கிடந்தது. அவளது இதழ்களில் இன்னும் மாறனின் அந்த ஆக்ரோஷமான நள்ளிரவு முத்தத்தின் தடம் லேசான எரிச்சலோடு எஞ்சி இருந்தது. தன் கழுத்தில் இருக்கும் அந்த புதிய மஞ்சள் கயிற்று தாலியை தன் விரல்களால் தடவி பார்த்தாள். அவளது நெஞ்சுக்குள் அவமானமும் தன் திமிரை அவனது ஒற்றை முத்தத்தாலும் அந்த நள்ளிரவு அணைப்பாலும் அடியோடு சரித்து விட்டானே என்ற ஆத்திரமும் அக்னியாக எரிந்தன. ச்சே, என் உடம்பு மனசும் இவனுக்கு முன்னாடி ஏன் இப்படி பலம் இழந்து போகுதுன்னே புரியலையே எனக்கு. ஊர் முன்னாடி என் அப்பாவோட கௌரவத்தை உடைச்சவன் இன்னைக்கு இந்த அறைக்குள்ள என் திமிரையும் அவன் காதலால நசுக்கிட்டான். ஆனா இந்த வெண்பா அவ்வளவு சீக்கிரம் இவன்கிட்ட மண்டியிட மாட்டேன். என் அண்ணன் கவினு சரணும் கண்டிப்பா அடுத்த காயை நகர்த்துவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள இந்த மகாலுக்குள்ளேயே இவனோட கர்வத்தை நான் உடைக்கல, நான் ஜமீன் சிவகுமாரோட மகளே இல்லை என்று தன் உதட்டை கடித்து கொண்டு தனக்குள்ளேயே சபதம் போட்ட வெண்பா அங்கிருந்து எழுந்து ஜன்னல் பக்கம் சென்று நின்று கொண்டாள். அப்பொழுது படுக்கையின் மறுபக்கத்தில் இருந்து அத்தனை கம்பீரமாக எழுந்து உட்கார்ந்தான் மாறன். அவனது வெள்ளை நிற பருத்தி சட்டை லேசாக சுருங்கி இருக்க அவனது அலட்சியமான காந்த புன்னகை அவனது முகத்தில் அப்பட்டமாக துளங்கியது. அவன் மெதுவாக எழுந்து வந்து ஜன்னலோரம் நின்ற வெண்பாவின் பின்னணியில் வந்து நின்றான். அவனது கைகள் அவளது மென்மையான தோள்களை பற்றி தன் பக்கமாக திருப்ப, என்ன வெண்பா, விடிஞ்ச உடனே திரும்பவும் உங்க ஜமீன் கோட்டையை தான் விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா? நேத்து நைட்டு என் மார்புல சாஞ்சு நீ சிந்தின கண்ணீரும் என் அணைப்புக்கு நீ வளைஞ்சு கொடுத்த அந்த அழகும் நீ இந்த மாறனோட அசைக்க முடியாத பொண்டாட்டின்னு எனக்கு தெளிவா காட்டிடுச்சுடி. இனிமேலும் இந்த வரட்டு ஜமீன் திமிரை காட்டி என்கிட்ட இருந்து விலகி நிக்கணும்னு பார்க்காது என்றான் மாறன் தன் ஆழமான காந்த குரலில் அத்தனை கர்வமாக. வெண்பா அவனது கைகளை அத்தனை ஆத்திரத்தோடு தன் தோள்களிலிருந்து தட்டிவிட்டாள். அவளது கண்கள் கோபத்தால் செந்நிறமாக மாறியது. மரண், நேத்து நைட்டு நீ செஞ்ச அந்த அநாகரிகமான காரியத்தை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்குதுடா. நீ என்ன பலவந்தமா இங்க அடைச்சு வச்சு உன் புருஷன்ற அதிகாரத்தை என் மேல திணிக்கலாம். ஆனா இந்த வெண்பாவோட மனச உன்னால ஒரு நாளும் விலைக்கு வாங்க முடியாது. என் அண்ணன் கவின் இன்னைக்கு காலையில என்ன பண்ண போறான்னு உனக்கு தெரியாது.
உங்க ரத்தினவேல் குடும்பத்தோட கர்வத்தை எப்படி எங்க குடும்பம் தரமட்டமாக்குதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருடா என்று தன் விரலை நீட்டி அத்தனை ஆக்ரோஷமாக சவால் விட்டாள் வெண்பா. மாறன் அவளது மிரட்டலை கேட்டு பயப்படாமல் லேசாக சிரித்துவிட்டு தன் மொபைலை எடுத்து மேசையின் மேல் வைத்தவன், வெண்பா, உன் அண்ணன் கவின் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இந்த லேட்டஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் பாரேன் என்று தன் போனை திறந்து அவளிடம் காட்டினான். அதே அதிகாலை வேளையில் மாணிக்க விலாசம் ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான கூடத்தில் ஒரு புதிய வியூகம் தயாராகி கொண்டிருந்தது. ஜமீன் பெரியவர் மாணிக்கவேல் தன் நாற்காலியில் அமர்ந்து தன் கைபேசியில் டவுன் பிசினஸ் அசோசியேஷன் ஆட்களுடன் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். சொத்து சுகத்துக்கோ பல பணத்துக்கோ பல தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத அளவுக்கு பஞ்சமே இல்லாத மாபெரும் பரம்பரை அது. சிவகுமாரின் முகம் இன்னும் நேற்றைய அவமானத்தின் வடுவோடுதான் காணப்பட்டது. மூத்த மகன் கவின் தன் கைகளில் இருந்த ஐபோனை திரட்டி சரணோடு சேர்ந்து ஏதோ ஒரு மாபெரும் பொருளாதார திட்டத்தை விவாதித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்திருந்தன. அப்பா, மாறன் நம்ம குடும்பத்தை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்போ அவன் வீட்டுல என் தங்கச்சிய கட்டாயப்படுத்தி வச்சிருக்கான்ல. சட்டப்படியோ தர்மப்படியோ போனா வெண்பாவோட வார்த்தையால நாம தோத்துடுவோம். ஆனா பிசினஸ்ல அவனை வளைக்க நமக்கு பஞ்சமே இல்லாத சொத்து பணம் இருக்குதுப்பா. இந்த வாடாமுல்லை கிராமத்துல அவனுக்கு சொந்தமான அத்தனை காட்டன் ஏஜென்சிகளையும் டவுன்ல இருக்கிற அவனோட எக்ஸ்போர்ட் பிசினஸையும் முடக்க நம்ம ஜமீன் சார்பா இப்போவே டவுன் கமிஷனர் கிட்டையும் மற்ற பிசினஸ் மேக்னட்ஸ் கிட்டையும் நான் பேசிட்டேன்ப்பா. இன்னும் 2 நாள்ல அவனோட பிசினஸ் அவுண்ட்ஸ் எல்லாமே முடங்கும். அப்போ அவன் என் தங்கச்சிய கொண்டாந்து நம்ம வாசல்ல ஒப்படைச்சிட்டு மண்டிடுவான்பா என்றான் கவின் அத்தனை ஆக்ரோஷமாகவும் புத்திசாலித்தனமாகவும். சரண் தன் லேப்டாப்பை மூடிவிட்டு, கவின் சொல்றதுதான் சரி பெரியப்பா. மாறனோட புது பணத்திமிர உடைக்கணும்னா அவனோட பிசினஸ் நெட்வொர்க்கை நாம வளைக்கணும். நம்ம ஜமீன் சொத்து மதிப்பை வச்சு டவுன்ல அவனுக்கு வர்ற அத்தனை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்களையும் நம்ம பக்கமா திருப்ப காய் நகர்த்தியாச்சு. மாறன் சீக்கிரமே நிலை தடுமாறுவான் என்றான் சரண் தன் தீர்க்கமான விவேகத்துடன். பெரியவர் மாணிக்கவேல் தன் பேரல்களின் இந்த லேட்டஸ்ட் வியோகத்தை கேட்டு பெருமையோடு புன்னகைத்தார். கவின், சரண், ஜமீன் வம்சத்தோட புத்தி கூர்மை என்னன்னு அந்த ரத்னவேல் மகனுக்கு இப்போ புரியட்டுண்டா. பணபலத்திலையும் சரி பாரம்பரியத்திலையும் சரி நம்ம அசைக்க இந்த ஊர்ல எவனுக்கும் தகுதி இல்லைன்னு. இப்போவே டவுனுக்கு கிளம்புங்கடா என்று சிவகுமாரோடு சேர்த்து உத்தரவிட்டார் பெரியவர். தங்களின் சொத்து பலத்தை கொண்டு மாறனின் பிசினஸ் பேராசை சுக்கு நூறாக்க ஜமீன்கார்கள் அசுர வேகத்தில் டவுனை நோக்கி பறந்தன. ரத்தின மகாலின் அந்தப்புற அறைக்குள் மாறனின் கைபேசியில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளின் வழியே தன் அண்ணன் கவினும் சரணும் டவுனுக்கு கிளம்பும் காட்சியை பார்த்த வெண்பா ஒரு நொடி திகைத்து நின்றாள். தம் ஜமீன் குடும்பத்தின் சொத்து பலமும் அண்ணனின் பிசினஸ் தந்திரமும் மாறனை வளைக்க தொடங்கிவிட்டதை நினைத்து அவளது முகத்தில் ஒரு புதிய கர்வ புன்னகையை அரும்பியது. அவள் தன் கைகளை கட்டிக்கொண்டு மாறனை சவாலாக பார்த்தாள். பாத்தியா மாறன், எங்க ஜமீன் வம்சம் நினைச்சா உன்னோட இந்த லேட்டஸ்ட் பிசினஸ ஒரே நாள்ல முறக்க முடியும்டா. இன்னும் 2 நாள்ல உன்னோட அத்தனை ஆர்டர்களும் கேன்சல் ஆகும். அப்போ நீயே என் காலடியில வந்து மண்டிடுவ என்றால் அத்தனை திமிரோடு. மாறன் தன் கைபேசியை சட்டை பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றான். அவனது கண்கள் அவளது இதழ்களையே மீண்டும் முற்று பார்த்தன. வெண்பா, உன் அண்ணன் கவின் பண்ற இந்த லேட்டஸ்ட் பிசினஸ் ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆனா அவனுக்கு தெரியாது இந்த மாறனோட சர்வதேச எக்ஸ்போர்ட் பிசினஸ் வெறும் வாடாமுள்ள கிராமத்தை மட்டும் நம்பி இல்லைன்னு. உங்க ஜமீன் சொத்து எவ்வளோ பெருசா இருந்தாலும் இந்த மாறனோட மூளை அதை விட பெருசுடி. உங்க அண்ணன் பண்ற இந்த வியூகத்தை நான் எப்படி என் பாணியில உடைக்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. ஆனா அது வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள என் பொண்டாட்டியா இந்த மாறனோட எல்லைக்குள்ளதான் இருக்கணும். ஜாக்கிரதை என்று அத்தனை ஆழமான குரலில் கூறிவிட்டு தன் பைக் சாவியை சொல்றியபடி கம்பீரமாக அறையை விட்டு வெளியேறினான் மாறன். வெண்பா ஜன்னலோரம் சென்று நின்று அவனது புல்லட் பைக் முற்றத்தை கடந்து பறக்கும் சத்தத்தை கேட்டு நிம்மதியாக தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டாள்.
இரு துருவங்களின் காதலும் ஜமீன் வம்சத்தின் மாபெரும் பிசினஸ் யுத்தமும் இப்போ வாடாமுல்லை கிராமத்தில் ஒரு புதிய உலகளாகிய போர்களை தொடங்கி வைக்க மௌன புயல் இன்னும் விறுவிறுப்பாக நகரத் தொடங்கியிருந்தது. வாடாமுல்லை கிராமத்தின் அந்த அதிகாலை பொழுது வழக்கத்திற்கு மாறான ஒரு தெளிவுடன் பிடிந்திருந்தது. மாணிக்க விலாசம் ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான உணவு கூடத்தில் அந்த வம்சத்தின் மூத்த தலைமுறை அமர்ந்திருக்க பரிமாறப்பட்ட உணவின் வாசனை கூட ஒருவித அமைதியை சுமந்து வந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு அடியில் வெண்பா வீட்டை விட்டு பிரிந்து சென்ற அந்த தூக்கமும் ஊர் முழுக்க பரவி இருக்கும் அவ பெயரும் ஒரு கரும்புகை போலவே சூழ்ந்திருந்தது. பெரியவர் மாணிக்கவேல் தன் தட்டில் இருந்த உணவை தொடாமல் யோசனையோடு அமர்ந்திருக்க அங்கம்மாள் தன் சேலையை சரி செய்தபடி அவர் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தவர் மெதுவாக தன் பேச்சை தொடங்கினார். என்னங்க, வெண்பா அந்த மாறன் கூட போனதுல இருந்து இந்த வீடு ஒரு மாதிரி களை எழுந்து போயிருக்கு. லட்சுமி கடாச்சமே இல்லாத மாதிரி ஒரு வெறிச்சோடிய உணர்வு தான் எனக்குள்ள இருக்கு. குடும்பம் நடத்துற வீடு இப்படி சலனம் இல்லாம இருந்தா அது உருப்படாது. இந்த தூக்கமே நம்மள தின்னுடுச்சு. மாறா நம்ம வம்சத்தோட அடுத்த கட்டத்தை நோக்கி நாம நகரணும். இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா ஊர் மக்கள் பேசுறது என்னைக்குமே குறையாது. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் இந்த வீட்டுல நடந்தே ஆகணும். அப்போதான் ஊர் மக்களும் நம்ம வெண்பா விஷயத்தை மறந்துட்டு நம்ம வீட்டை பத்தி வேற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம கவினுக்கும் யாழினிக்கும் உடனே நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டா என்ன என்று தன் முடிவை உறக்க சொன்னார். சிவகுமார் சற்று தயக்கத்துடன், அம்மா, இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியமா? ஊர்ல இருக்கிறவங்க இது எப்படி எடுத்துப்பாங்க என்று கேட்டார். அப்போதும் அங்கம்மாள் பாட்டி விடவில்லை. ஊர் என்ன சொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வம்சம் நடு தெருவுக்கு வந்துடும் சிவகுமார். வீட்டுல விசேஷம் நடந்தா அந்த பேச்சுக்கள் தானா அடங்கிடும். நமக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்றார். தாத்தா மாணிக்கவேல் தலையசைத்து, உங்க பாட்டி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு கவின். கவின் தான் நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு. கவினுக்கும் யாழினிக்கும் நிச்சயதார்த்தத்தை உடனே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். மீனாட்சி, மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இதுல சம்மதம் தானே என்று கேட்டார். உடனே மீனாட்சி தன் கணவர் சொக்கலிங்கத்தை பார்க்க அவர் புன்னகையுடன், மாமா, இதுல எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா யாழினி இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா என்று இழுத்தார். தாத்தா உடனே குறுக்கிட்டு, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோடு அவ காலேஜுக்கு போகட்டும். கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கட்டுமே, தப்பில்லை. இதனால நம்ம வீட்டு விசேஷம் தடைப்படக்கூடாது, அவ்வளவுதான் என்றார். சிவகுமார் அதற்கு சம்மதிக்க அந்த நட்சத்திர தேதி குறிக்க ஜோசியரை வரவழைக்க முடிவெடுக்கப்பட்டது. யாழினி பக்கத்து அறையில் மறைந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கவின் அவளை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் கண்ணடிக்க வெட்கத்தில் அவள் தலை குனிந்து கொண்டாள். இதை பார்த்த ஹரிணியும் தர்ஷினியும் அவளை கிண்டல் செய்ய யாழினி வெட்கத்துடன் அங்கிருந்து வேகமாக கிளம்பி தன் அறைக்கு ஓடினாள். பிறகு அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட கவின் மட்டும் குட்டி போட்ட பூனை போல ஹாலிலேயே தவித்துக் கொண்டிருந்தான். நீண்ட நேரம் காத்திருந்தும் யாழினி வெளியே வரவில்லை. பொறுமை இழந்த கவின் யாருக்கும் தெரியாமல் மேலே சென்று யாழினியின் அறைக்கதவை தட்டினான். உள்ளே யாழினி தன் துணிகளை மடித்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். யாரு என்று கேட்டபடி கதவை திறக்க முன்னால் நின்ற கவினை பார்த்ததும் அதிர்ந்து போனாள். உடனே கவின் வேக வேகமாக உள்ளே நுழைந்து கதவை உள்பக்கமாக தாழிட்டான். அதில் பதறியவள், ஐயோ மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க என்று அவள் பயத்தோடு கேட்க அவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தபடியே நெருங்கி வந்தான். நினைச்சுக்கிட்டோண்டி, நமக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆக போகுதில்ல. இதுக்கு மேல எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இவ்வளவு நாள் உன்னை விட்டு தள்ளி இருந்தது நீ என் மனைவியானதுக்கு அப்புறமா உன்னை நெருங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். இப்போ அதுக்கான அச்சாரத்தை போட்டாச்சு. அப்புறம் எதுக்கு நான் சும்மா இருக்கணும் என்று அவன் அவளது கைகளை அவளது இடையில் வைத்து அவனை நோக்கி இழுத்தான். பதற்றத்தில் அவள் உடல் நடுங்கியது. கவின் முதலில் அவள் நெற்றியில் முத்தமிட அதில் யாழினி உடல் சிலிர்க்க கண்களை மெதுவாக மூடினாள். அப்படியே அவன் கன்னம், காது, மூக்கு என்று ஒவ்வொரு இடத்திலும் தன் முத்தங்களை அச்சாரமாக பதித்தவன் கடைசியாக அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் இதழ்களை அவன் தீண்ட அவள் பதறி தன் கண்களை திறந்தாள்.
பயத்தில் அவள் அவனிடமிருந்து விலக முயற்சி செய்ய, ஆனால் அவனது பிடி அவளை விடவில்லை. சிறிது நேரம் கழித்து அவளும் தப்பிக்க முடியாது என்று உணர்ந்து அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவள் கவினின் தோள் மீது கைகளை மாலையாக போட்டு அவன் பின்தலைமுடிக்குள் விரல்களை விட்டு மெதுவாக மசாஜ் செய்ய தொடங்கினாள். அவளது தொடுகை அவன் உணர்வுகளை தூண்டிவிட கவின் தன் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்கினான். அவனது கைகள் அவள் இடையிலிருந்து மெதுவாக மேலே நகர, அதுவரை மௌனமாக இருந்த யாழினி சுயம் தெளிந்தவளாக அவன் கையை பிடித்து தடுத்து அவனை வேகமாக பிரித்து தள்ளினாள். அப்பொழுதுதான் தான் செய்து கொண்டிருந்த காரியம் அவனுக்கு உரைக்க, கவின், என்னடா பண்ணி வச்சிருக்க? இன்னும் நிச்சயதார்த்தம் கூட முடியல. இவ்வளோ நாள் அமைதியா இருந்தியே, இப்ப என்னாச்சு உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல அவ உன்னோட மனைவி ஆக போறா. அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா இப்போ இப்படி நடந்துகிட்டது தப்புடா. முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தன் பின்னந்தலையை அழுந்த கோதித்து கொண்டு நின்றவன் மெதுவாக அவள் புறம் திரும்ப, அப்பொழுது யாழினி சட்டென்று அவனை நோக்கி வந்து அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தவள் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். கவினுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. மாமா, இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா? உன்னோட மனைவியா இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். இப்போ இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமான ஆள் யாருமே இல்லைன்னு தோணுது என்று அவள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு சொல்ல, கவின் அவள் தாடையை நிமிர்த்தி அவளை பார்த்து, யானி, இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் எப்பவும் நீதாண்டி பொண்டாட்டி. இது எந்த காலத்திலையும் மாறாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஆனா இப்போ நீ இன்னும் என்ன நெருங்கினா என் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்ல. அதனால நான் இப்பவே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். போகும் அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்த யாழினிக்கு அவனது அந்த முரட்டுத்தனமான அன்பும் அதே சமயம் தன்னை தற்காத்து கொண்ட அந்த பொறுப்புணர்வும் பெருத்த மகிழ்ச்சியை தந்தது. அதே நேரம் ரத்தினவேலும் அவரது மனைவி காமாட்சியும் தங்களது சென்னை பயணத்தை முடித்துவிட்டு ரத்தின மகாலுக்குள் நுழைந்தனர். ஊருக்கு சென்றிருந்த அந்த சில நாட்களில் வீட்டின் சூழல் ஏதோ ஒரு விதமான அசாதாரண அமைதியுடன் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வீட்டிற்குள் நுழைந்ததும் எங்கும் ஒருவித நிசப்தம் நிலவியது. காமாட்சி நெற்றியை சுருக்கி கொண்டு வீட்டின் வேலைக்காரனை அழைத்தார். ஏய், என்னடா இது, வீடு இவ்வளோ அமைதியா இருக்கு? மாறன் எங்க? அவனுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ எங்க இருக்கான் அவன் என்று பதற்றமாக கேட்டார். அந்த வேலைக்காரன் பயந்தபடியே, ஐயா, மாறன் தம்பி மேல ரூம்ல தான் இருக்காரு என்று பதில் சொன்னான். உடனே ரத்தினவேல், அப்படியா, சரி, நீ போய் மாறனை கூப்பிடு. அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு உடனே கீழே வர சொல்லிடு என்று உத்தரவிட்டார். ரத்தினவேல் சோஃபாவில் அமர்ந்து பயணத்தின் களைப்போடு இளைப்பார தொடங்கினார். மேலே சென்ற வேலைக்காரன் மாறனின் அதை கதவை தட்டினான். உள்ளே இருந்து மாறன் கதவை திறந்ததும் வேலைக்காரர் பயத்துடன், தம்பி, பெரிய ஐயாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, உங்களை உடனே கீழே வர சொன்னாங்க என்றதும் மாறன், சரி, நீங்க போங்க, நான் வரேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று வெண்பாவை பார்த்தான். அவளது முகம் இன்னும் கோபமாகவும் ஏதோ ஒரு இறுக்கத்துடனும் இருந்தது. அவன் அவளிடம் மென்மையாக, வெண்பா, அப்பா அம்மா வந்துட்டாங்க, நாம கீழே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் வா என்றான். வெண்பா அவனை ஏளனமாக பார்த்தவள், என்னது, நாமும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? நான் என்ன விரும்பியா இந்த வீட்டுக்கு வந்தேன்? எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்காது. நான் எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கான நேரம் வரும்போது நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் என்று கத்தினாள். மாறன் அவளது பிடிவாதத்தை பார்த்து சிரித்துவிட்டு, சரி, ஆசீர்வாதம் வாங்க வேணாம், நீ வா, உன்னை அவங்களுக்கு அறிமுகமாவது பண்ணி வைக்கிறேன் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். வெண்பா கையை உதறிவிட்டவள், நானே வரேன், எதுக்கு நாய் பிடிச்சு இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க? எனக்கே நடக்க தெரியும், நீங்க முன்னாடி நடங்க என்று கத்த மாறன் புன்னகைத்து விட்டு முன்னே நடக்க வெண்பா அவனை தொடர்ந்து கீழே இறங்கினாள். கீழே வந்ததும் ரத்னவேலும் காமாட்சியும் எழுந்து நின்று, மாறா, பாவா, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எப்படி இருக்கப்பா என்று கேட்க தொடங்கினர். ஆனால் அவர்கள் அவன் பின்னால் நடந்து வந்த வெண்பாவை பார்த்ததும் அந்த வரவேற்பறையே ஸ்தம்பித்தது. ரத்தினவேல் அதிர்ச்சியுடன், மரா,
என்ன நடக்குது இங்க? இவ நம்ம எதிரி குடும்பத்தோட பொண்ணு, இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க என்று கத்தினார். அப்பொழுதுதான் காமாட்சி வெண்பாவின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தவர், ஐயோ, எல்லாமே நாசமா போச்சே, இவன் இவளுக்கு தாலி கட்டிட்டான், அங்க பாருங்க, அவ கழுத்துல தழிய தாலியை தொங்க போட்டுட்டு வரா. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே, என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், போயும் இந்த எதிரி குடும்பத்து பொண்ணை கட்டிக்கிட்டு வந்திருக்கானே என்று ஒப்பாரி வைக்க தொடங்கினார். உடனே ரத்தினவேல் ஆத்திரத்தில், அடச்சி, வாய மூடுடி, கொஞ்ச நேரம் இப்போ எதுக்கு எடவு விழுந்த மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? மாறன், நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று ஆவேசமாக மாறனை தட்டி கேட்க, மாறன் பொறுமையாக அனைத்தையும் விளக்கி சொன்னான். தன் தங்கை கண்மணியை பார்க்க அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தது முதல் வெண்பாவுக்கு தாலி கட்டியது வரை அனைத்தையும் சொல்ல ரத்தினவேல் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க? அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா அந்த குடும்பத்துல ஒரு தலை கூட உயிரோட இருந்திருக்காது. எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளியிருப்பேன் என்று ரத்தினவேல் கர்ச்சித்தார். வெண்பாவோ உடனே, போடுவீங்க, ஏன் போட மாட்டீங்க? நீங்க போடுற வரைக்கும் என் குடும்பத்தாரங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? என்ன நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தனை பேத்து முன்னாடி வலுக்கட்டாயமா தாலியை கட்டி கார்ல தூக்கிட்டு போட்டுட்டு வந்து என்னை இங்க வச்சிருக்கிற உங்க புள்ளைய கேள்வி கேளுங்க. தேவையில்லாம என்ன எதுக்கு திட்டுறீங்க? இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்தினாள். உடனே காமாட்சி, பாத்தியாடா மாறா, அந்த மரியாதை தெரியாத குடும்பத்துல இருந்து நீ பொண்ணு எடுத்துட்டு வந்து மாமியாரு மாமனார்னு கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா அவளுக்கு? எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறா பாரு. இதே நாங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எங்களை எவ்வளவு பாசமாவும் அன்பா மரியாதையா நடத்திருப்பா. போயும் அந்த கேடு கெட்ட குடும்பத்தை பொண்ணுதான் கிடைச்சாளா உனக்கு? ஊர்ல எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க என்று கத்த மாறன் கோபத்துடன், அம்மா கொஞ்ச நேரம் வாய மூடுங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது என்று கத்தியவன் பின்பு வெண்பாவிடம் திரும்பி, வெண்பா நீ முதல்ல மேல போ என்றான். என்ன எதுக்கு மேல போன்னு சொல்ற என்று கத்தியதும், நீ நான் சொல்ற இந்த விஷயத்தையாவது கேளுடி என்று பாவமாக, நீ மேல போ, நான் அப்புறம் வரேன் என்று உறுதியாக கூற அவர்கள் இருவரையும் தீயை போல முறைத்துவிட்டு வேகமாக மாடிக்கு சென்றாள். இங்கே ரத்தினவேல் மற்றும் காமாட்சியிடம் மாறன் மிகவும் ஆக்ரோஷமாக பேசினான். என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கோ இல்ல அவளோட தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கோ உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அவ என் பொண்டாட்டி, நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு நான் தான் பாதுகாப்பாவும் இருக்கணும். நீங்க யாராவது அவளை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறது, சபையில அத்தனை பேத்து முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்துறதுன்னு நடந்தா என்னால ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இன்னொரு தடவை இவ்வளவு ஹார்ஷா நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த மாறன் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க யாராலையாவது என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் அப்புறம் இந்த மாறனை நீங்க வேற மாதிரி தான் பாப்பீங்க என்று எச்சரித்தான். உடனே ரத்தினவேலும், இருக்கட்டும், அதெல்லாம் விடு, எங்களை எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா கண்மணியை பார்க்கறதுக்காக நீ சென்னைக்கு அனுப்புன? அப்போ நீ திட்டம் போட்டுதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கியா? நாங்க இருந்தா உன் கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருப்போன்னு தானே எங்களை அங்க அனுப்பி வச்சுட்டு நீ இந்த வேலைய பார்த்திருக்க, சரிதானே என்று கேட்க, ஆமாப்பா, நீங்க சொல்றது அத்தனையும் 100க்கு 100 உண்மைதான். நீங்க இங்க இருந்திருந்தா நிச்சயம் என் கல்யாணத்துல நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் உங்களை இங்கிருந்து கிளப்பி அனுப்புறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல என்றான் மாறன். பின்பு, சரி நான் கிளம்புறேன். நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டிய தேவையில்லாம ஏதாவது பேசுறதோ அவ மனசை கஷ்டப்படுத்துற வேலையோ வச்சுக்காதீங்க. எல்லாமே என் கண் பார்வையில தான் இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க என்று சொன்ன மாறன் தன் கார் சாவியை சுழற்றியபடியே விலையை கிளம்பி சென்றான். மாறன் கிளம்பி சென்ற பிறகு வரவேற்பறையின் அமைதி ஒரு வித பதற்றத்துடன் நீடித்தது. காமாட்சி தனது கோபத்தை அடக்க முடியாமல், என்னங்க நடக்குது இந்த வீட்டுல? நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம பிள்ளை கல்யாணமே பண்ணிட்டானா?
என் பிள்ளையோட கல்யாணத்தை என் ஆசை தீர பார்க்கணும்னு எவ்வளோ பெரிய ஏக்கத்தோட இருந்தேன். இவ என்னங்க தாலி கட்டினது கூட நம்ம கண்ணு முன்னாடி தெரியாம இப்படி ரகசியமா கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாம அந்த வெண்பா எவ்வளோ திமிரா பேசிட்டு போறான்னு பாருங்க. கொஞ்சமாவது மாமியார் மாமனார் கிட்ட பேசுறோம்னு ஒரு நினப்பு இருக்கா அவளுக்கு என்று கத்தினார். ரத்தினவேல் அவரை பார்த்து, அடியே, நீ எதுக்குடிப்பா அவளுக்கு நம்மள மாமியாரும் மாமனார்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற? நானே அவளை எப்படிடா இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. நான் சொல்றத நல்லா கேளு. இனிமே அவகிட்ட நீ எதுவும் பேசாத. மாறன் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீ போய் தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. நான் எப்படி அவளை வீட்டை விட்டு துரத்தலாம்னு நல்லபடியா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்றேன். இப்போ நீ கம்முன்னு உள்ளப்போ என்று கண்டிப்புடன் கூறி அவரை உள்ளே அனுப்பினார். காமாட்சியும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக உள்ளே சென்றார். பின்பு அங்கேயே தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்த வேலைக்காரன் குணாவை அழைத்தார் ரத்தினவேல். குணா, இங்க என்னடா நடக்குது? எப்படிடா மாறன் இவளை கல்யாணம் பண்ணலாம்? நான் ஊருக்கு போனதுல இருந்து இங்க என்னென்னவோ நடந்திருக்குதுன்னு தெரியுது. மாறன் என்ன பண்ணனா? எல்லா உண்மையை சொல்லு என்று கர்ச்சித்தார். குணா பயந்து பயந்து நடந்த விஷயங்களை சொல்ல தொடங்கினான். ஐயா, நீங்க எங்களுக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாறன் தம்பி மேல போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணதான் வந்தாங்க பாருங்க. அப்போதான் இந்த வீடே போர்க்களமா மாறிடுச்சு. போலீஸ் மாறன் தம்பிய அரெஸ்ட் பண்ண வந்தப்போ உங்க மருமக வெண்பா மேடம் கண்ணுல தெரிஞ்ச அந்த பதட்டத்தை நான் நல்லா பார்த்தேன். என் புருஷனை யாரும் அரெஸ்ட் பண்ண கூடாது, அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க தேவையில்லைன்னு போலீஸ் கிட்ட கெஞ்சினாங்க. அந்த நேரத்துல அவங்க கண்ணுல தெரிஞ்சது வெறும் பயம் மட்டும் இல்லைங்க ஐயா, அது உண்மையான காதல். ஆனா அது அவங்க வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க என்றதும் ரத்தினவேல் குழப்பத்துடன், என்னடா சொல்ற? அந்த பொண்ணுக்கு என் பையன் மேல காதல் இருக்குன்னு சொல்றியா என்று அதிர்ந்து கேட்டார். குணாவும், ஆமாங்க ஐயா, காதல் மட்டும் இல்ல, பாசம் அக்கறை எல்லாமே இருக்குது. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அதை காட்டினா ஜமீன் குடும்பத்தோட கௌரவம் போயிடும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஐயா, மாறன் தம்பி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கேள்விப்பட்டதுலேருந்து தனியா 2 நாளா எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எங்களுக்கு தான் தெரியும். வெண்பா மேடம் இல்லைனா நம்ம மாறன் தம்பி இல்லை. தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கோங்க ஐயா என்று கூற அதை கேட்ட ரத்தினவேல் தன் காதுகளையே நம்ப முடியாமல் நின்றார். என்னடா நீ இப்படி சொல்ற? நானே எப்படியாவது அந்த பொண்ணை என் பையன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வேற நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா நீ என்னடான்னா காதல் இருக்குதுன்னு சொல்ற? அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி என் பையனை விட்டுட்டு போவா என்று தனக்குள்ளேயே குமுறினார். குணா அமைதியாக அங்கிருந்து தன் வேலையை பார்க்க சென்று விட ரத்தினவேல் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைப்புடன் நின்றார். தன் மகன் மாறனின் பிடிவாதமான காதலும் வெண்பாவின் மறைமுகமான பாசமும் இப்பொழுது ரத்தினவேலின் திட்டங்களுக்கு பெரும் தடையாக மாறியிருந்தது.